வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் தேங்காய் பூரண கொழுக்கட்டை செய்யலாம். முதல்ல இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் அந்த மேல் மாவு செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன். அந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் சல்லடையில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு. இதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு பரத்தி விட்டுடுறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா நிழல்லே உணர்த்திக்கலாம். அரை மணி நேரம் கழித்து அரிசியை இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா கையில் இந்த மாதிரி ஒட்டணும். அதில் கொஞ்சம் ஈரத்தன்மையும் இருக்கணும். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு அதை நல்லா நைஸான கண் இருக்கிற சல்லடையில் போட்டு இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ நல்லா சலித்து திப்பியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம அவிச்சு எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொதி நிலைமைக்கு வந்த பிறகு இந்த வெள்ளை துணியில் இட்லி தட்டில் இந்த மாதிரி பரத்தி விட்டு போட்டு அதை ஒரு 15 நிமிஷமாச்சும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 15 நிமிஷம் நல்லா அவிச்சாச்சு. மாவு இந்த மாதிரி கையில் தொட்டால் இந்த மாதிரி உருண்டையாக வரணும். மாவு நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு அந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டுட்டு இந்த மாவை நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும். நல்ல வெயிலாக இருந்தால் சீக்கிரம் காஞ்சிரும். ஒரு 2-3 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிரும். இப்போ மாவு நல்லா கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் காஞ்சிடுச்சு. இதை நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை மறுபடியும் சலிக்கணும். சலித்து நைஸ் பவுடராக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி சலிச்சாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு 3-4 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய குவான்டிட்டி அரைச்சி வச்சுக்கிட்டால் 3-4 மாதத்துக்கு வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதை கெட்டு போகாது. அவ்வளோதாங்க, மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். இந்த 1.5 கப் அளவு தண்ணியில் 1 கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு சேர்த்துக்கிறேன். தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது மாவு போடணும். இப்போ மாவு போட்டாச்சு. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் மாவு இந்த மாதிரி வெந்து திரண்டு வந்துடும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சிடலாம். இப்போ பூரணத்துக்காக 1 கப்பு வெல்லத்தில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சு. பாகுபதெல்லாம் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சிட்டாலே போதும். இப்போ இதை வடிகட்டி தூசியெல்லாம் எடுத்துகிட்டு வெள்ளை கரைசலை ரெடி பண்ணியாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நல்லா நெத்து தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும், சேர்த்துருக்கேன். அந்த நெய்யிலே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டி விடலாம். இதுவும் நமக்கு பூரணம் கன்சிஸ்டன்சிக்கு அழகாக திரண்டு வந்துடும். இப்போ கடைசியாக இதில் ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. பூரணம் ரெடி ஆகிடுது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேல் மாவு நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு இதை இந்த மாதிரி நல்லா கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி ரவுண்டாக பூரி மாதிரி கையாலே செஞ்சு விட்டுக்கலாம். செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூரணத்தை அதில் வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு இட்லி பிளேட்டை வச்சு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைகளில் கொழுக்கட்டை மாவு வாங்கி செய்கிறதுக்கு பற்றி இந்த மாதிரி வீட்டில் செஞ்சால் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சிரமம்தான், ஆனாலும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.